ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2019 ஒரு சவுத் கொரியன் காமெடி கம் எமோஷனல் ட்ராமாவாக வெளியான அ லிட்டில் பிரின்சஸ். இப்போது இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் மாய்சூன் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா காமிக்கப்படுறாங்க. அவங்க தான் படத்துடைய கதாநாயகி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அந்த அம்மா ஒரு பாட்டி. அந்த வயசான பாட்டிக்கு ஒட்டு உறவுன்னு யாருமே கிடையாது. தனியாக ஒரு இடத்துல அந்த அம்மா மாட்டுக்கு வாழ்க்கையை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சின்ன ரோட்டோரமாக ஒரு கடை ஒன்று போட்டு அதன் மூலமாக தான் ஒரு வயிற்று பொழப்பை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த அம்மாவுடைய கடையில் பெருசாக யாரும் வாங்கின மாதிரி தெரியல. அதனால் ஏதோ ஒரு வாழ்க்கை சம்பாதிக்கிறது பேருக்கு, வயிற்றுக்கும் வாய்க்கும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. இளமையில் வறுமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை விட ரொம்ப ரொம்ப கொடியது எது அப்படின்னா முதுமையில் தனிமை. அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அந்த பாட்டியுடைய லைஃபு அப்படி தான் போய்கிட்டு இருக்கு அந்த தருணம் வரைக்கும். அப்போ திடீர்னு அந்த பாட்டிக்கிட்ட ஒரு சின்ன பொண்ணு காங்ஜூ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சேர்றா. வர்ற பொண்ணு முதுகுலேயே இன்னொரு சின்ன பெண் குழந்தைய தூக்கிட்டு வர்றா. ஜின்ஜூ அப்படின்னு அந்த குட்டி பொண்ணுடைய பேர், அதாவது அந்த குழந்தையுடைய பேர். இவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி. நேரம் அந்த பாட்டிக்கிட்ட சேர்றாங்க. ஆமாம், நீ யார் அப்படின்னு அந்த பாட்டி கேட்டால் அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்லுது, என்ன பாட்டி என்ன தெரியலையா உனக்கு, உன் பொண்ணு சின்ன வயசில் நான் பெரிய சிங்கராயே தீருவேன் அப்படின்னு சொல்லி ஊரை விட்டு போச்சே, அதனுடைய மகள்கள் தான் நாங்கள் ரெண்டு பேரும், உன் சொந்த பேத்திகை தான் நாங்கள் ரெண்டு பேரும், அதனால தான் உங்ககிட்டயே வந்துட்டோம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் இந்த பாட்டிக்கிட்டே சேர்றாங்க. இப்போ அந்த பாட்டிக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, யாருமே இல்லாமல் நம்ம இப்படி தனியாக கிடந்தமே, இப்போ நமக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு பேத்திகள் நம்மக்கிட்ட சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத நினச்சி நம்ம சந்தோஷப்படுறதா, இல்லை நமக்கே ஒருவேளை சோறு இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குதே, நம்ம பண்ணுற தொழிலில் ஒன்றும் எவனும் வாங்க மாட்டேங்கிறானே இந்த தெருவோர கடையில், இப்போ என்ன பண்ணுறது, இப்போ இந்த ரெண்டு பிள்ளைகளும் சேர்த்து அந்த பிள்ளைகளுக்கு சேர்த்துல நம்ம சாப்பாடு போடுறது மட்டும் இல்லாமல் அந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் இந்த பிள்ளையை சேர்த்து விட்டுருது அந்த பாட்டி. ஸோ அந்த பொண்ணு ஸ்கூலில் படிக்கிறா, கை குழந்தை வீட்டில் இருக்குது. இப்போ அந்த வீட்டில் டைமுக்கு புட்டி பால் வேற கொடுக்கணும் அந்த பேத்திக்கு. இப்போ அந்த பேத்தியை பார்க்குறதா, நம்ம கடையை போட்டு தெருவோரமாக உட்காந்து அடுத்த வேளை சோத்துக்கு வழியை பார்க்குறதா அப்படிங்கிறது அந்த பாட்டிக்கு தெரியல. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனை தெளிவாக முதல்ல செட் பண்ணிடுறேன். இந்த படம் ஒரு த்ரில்லர் ட்ராமா இப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. உயிரோட்டமான ஒரு எமோஷனல் கம் காமெடி ட்ராமா தான் இந்த படம். இந்த எக்ஸ்பெக்டேஷனோட மட்டும் போய் பாருங்கள். இந்த மாதிரி உலக படங்கள் நிறைய வந்திருக்கு. உதாரணத்துக்கு டர்க்கிஷ் படமாக வெளியான மை ஃபாதர் மை சன் நம்ம ரிவ்யூ பண்ண ஒரு அட்டகாசமான படம். இது வரைக்கும் இப்படி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே, இப்படி ஒரு படம் விமர்சனம் பண்ணிங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த விமர்சனத்தை தேடி பிடிச்சி முதல்ல பாருங்கள். வேறு லெவலில் ஒரு படம் வேணும்னா அந்த விமர்சனத்துடைய லிங்க்கையும் நான் கீழே விடுறேன், நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த படம் அப்படி ஒரு அட்டகாசமான உயிர்ப்பான ஒரு படம். இந்த மாதிரி படங்களில் நமக்கு என்ன ஒரு பெரிய விஷயம் கிடைக்கும் அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய ஜியோகிராஃபி அப்படிங்கிறது வேறு, நம்மளுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது வேறு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் மை ஃபாதர் மை சன் படம்லாம் பார்த்திங்கன்னா, தாத்தா பாட்டி வீட்டுக்கு போன உடனே நம்ம பேரை வந்துட்டான் நம்ம பேத்தி வந்துட்டான் அப்படின்னு நாட்டுக்கோழி அடித்து குழம்பு வைக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் டர்க்கிலேயுமே இருக்குது அப்படிங்கிற ஒரு மேட்ரு அந்த படம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். இந்த மாதிரி அவங்களுடைய அந்த கலாச்சாரம் என்ன, ஒரு பேரனை பார்க்கும்போது பேத்தியை பார்க்கும்போது, இல்லை நம்ம மகன் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னா என்னென்னலாம் அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த மாதிரி உலக படங்களில் நமக்கு பார்க்க முடியும். அந்த மாதிரி இந்த கொரியன் படத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட என்னென்ன விஷயம்லாம் பண்ணுறாங்க, ஒரு பாட்டி ஒரு பேத்திக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் இறங்கி பண்ணுது அப்படிங்கிற அந்த மெனக்கெடுதல் ஆகட்டும், தான் பேத்தி மேலே ஒரு பழி விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்காக அந்த பாட்டி எவ்வளவு துடிச்சு போய் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக களத்தில் இறங்குது அப்படிங்கிற விஷயமாகட்டும், அந்த பாட்டி மேலே அந்த பேத்தி எந்த அளவுக்கு உயிரே வச்சிருக்கு அப்படிங்கிற விஷயமாகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களை அட்டகாசமாக போர்ட்ரே பண்ண ஒரு படம் இது. இந்த படம் நான் ஆகா ஓகோ அப்படின்லாம் உங்ககிட்ட சொல்ல விரும்பலை, பட் டெஃபினட்டாக ஒரு நல்ல வாட்ச். படம் பார்த்து முடியும் போது ரொம்ப இலகிய மனம் படைச்ச நபர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்ணில் சாரசாரையாக தண்ணீர் ஊற்ற போகிறது என்னமோ உறுதி. ஆனால் அந்த ஃபீல், அந்த இம்பேக்ட் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா டெட் ஸ்லோ ட்ராமாவாக போகக்கூடிய இந்த கதையை மெதுவாக உட்காந்து பார்த்து 1.25 மணி நேரம் நெருக்கி ஓடுற ஒரு படம் இது. ரொம்ப 3 மணி நேரம் ஓடுற பெரிய படம்லாம் கிடையாது, ஒரு சின்ன படம் தான். ஆனால் அவ்வளவு நேரத்தையும் மெதுவாக நீங்கள் பார்த்தீங்க, அவ்வளவு விஷயங்களையும் கடந்து வந்தீங்கன்னா தான் அந்த கிளைமேக்ஸ் அவ்வளோ ஒரு இம்பேக்டை உங்களுக்கு கொடுக்கும். இந்த படத்தில்
ஹீரோயினாக, அதாவது அந்த பாட்டியாக ப்ளே பண்ணாங்க இல்லையா, அந்த அம்மா வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆர்டிஸ்ட்டு, அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மர் அந்த அம்மா. அந்த அம்மாவுடைய படங்களே நம்ம பல படங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நம்ம ஊரில் நம்ம மனோரமா ஆட்சி எந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டோ அப்படி ஒரு ஆர்டிஸ்ட். அந்த அம்மா சர்வ சாதாரணமாக எல்லா விஷயங்களையும் பிச்சு படல் எடுக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு. ஆனால் எனக்கு ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்ன அந்த கதையில் அப்படின்னா, அந்த பாட்டியவே ஓரங்கட்டிருச்சு அந்த காங்ஜூ அப்படிங்கிற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த, அந்த பேத்தியாக நடித்த அந்த ஆர்டிஸ்ட், அந்த பொண்ணு வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸு. அதுலேயும் குறிப்பாக அந்த பொண்ணு ஒரு கதை ஒன்று சொல்லுவாள். நானே வந்து மேடப் பண்ண ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் ஒரு கதையை ஒன்று சொல்லுவோம். அதை அனிமேட்டடாக பின்னாடி அவங்க கொண்டு வந்துருப்பாங்க. சூப்பராக இருக்கும் அது. ஆனால் அந்த கதையை ஸ்கூலில் சொல்கிற அந்த மொமெண்ட் ஆகட்டும், அதே கதை கிளைமேக்ஸில் திருப்பி ரிப்பீட் ஆகக்கூடிய அந்த மொமெண்ட் ஆகட்டும், அதுதான் நமக்கு கண்ணில் சாரசாரியாக அந்த கண்ணீரை கொண்டு வந்த ஒரு விஷயம். டெக்னிக்கலி சூப்பரான ஒரு படம். என்ன தேவையோ, இந்த கதைக்கு என்ன தேவையோ அது இந்த படத்துக்குள்ளே இருந்தது. இந்த மாதிரி படங்களுக்கு முதல்ல அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன், அது அந்த உறவுகள்ங்கிறது எந்த அளவுக்கு உயிர்ப்பாக வந்து சித்தரிக்கப்பட்டிருக்குங்கிறத பொறுத்து தான் நமக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக அந்த படம் மாறுறது. அப்படி ஒரு சம்பவம் தான் இந்த படம். கிளைமேக்ஸ் டெஃபினட்டாக நம்ம மனசை வந்து நெகிழ வைக்கக்கூடிய ஒரு படம் தான் இது. அதை மட்டும் என்னால் அடித்து சொல்ல முடியும். வேற என்ன, அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இது ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம். பார்க்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக பாருங்கள். 2 மணி நேரம் ஒரு நல்ல ஃபீல் குட் எமோஷனல் கம் காமெடி ட்ராமா பார்க்கணும் அப்படிங்கிறது நினச்சிட்டு படத்தை தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல படம் தான் இது. டெஃபினட்டாக ஒரு நல்ல வாட்ச் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.